பிறக்கிற குழந்தையெல்லாம் இறந்து கொண்டே போகிறது ஆண்டவா. எனக்கும் காலங்கள் கடந்து கொண்டு வருகிறது. கடவுளே, என்னை சோதித்து விடாதே. ஏனென்றால் நான் என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் கூட அந்த பாவத்தை போக்க வேண்டும் என்றால் காகத்துக்கு சாதமிட வேண்டும். அந்த காகத்துக்கு நான் எப்படியெல்லாம் சாதத்தை செய்திருக்கின்றேன் தெரியுமா? மாயவனை அடைக்கலத்து நிறழுத்தே பெண் காகம் கூட எடுக்கவில்லை என்றால் நான் என்ன பாவங்கள் செய்தோன்னு தெரியவில்லை ஆண்டவா. கடவுளே, என் வாழ்க்கையிலே விதி விளையாடுகிறது, விதி விளையாடுகிறது ஆண்டவா. உலகத்தின் தூக்கம் கலையாரோ உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ ஒரு நாள் பொழுதும் புலராதோ எங்களை தண்ணீர் பிழைக்க வைத்தா, கரை மீன் இருக்க வைத்தா, பெண்களை கண்ணீர் குளிக்க வைத்தா, கரை மேல் பிறக்க வைத்தா.
வாழ்க்கை கரைமேல் பிளக்கமித்தா எங்களை தண்ணீர் பிளக்கமித்தா கரைமேல் இருக்கமித்தா பெண்களை கண்ணீர் குளிக்கமித்தா கரைமேல் பிளக்கமித்தா பயணம் போனால் குடிநீ தருபவர் யாரோ தனியாய் வந்தவன் துணிமை தவிர குடிநீ தருபவர் யாரோ ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரும் ஒரு சால் மயிரை பலப்பவர் உயிரை ஊரா நினைப்பது சுலவோ கரைமேல் பிளக்க வைத்தா எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தா கரைமேல் இருக்க வைத்தா எங்களை கண்ணீர் குளிக்க வைத்தா கரைமேல் பிளக்க வைத்தா புலம்பிக் கொண்டிருந்தால் காலதாமதமாகிற காரணத்தாலே அமைச்சர் அழைக்க வேண்டும், நாட்டு நடப்பினை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே அமைச்சரை அழைப்போம். அமைச்சர் அவர்களே, யாருக்கு வாழ்க 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 வாழ்க. வாருங்கள் வாருங்கள், அழைத்த குரலுக்கு தாமதம் இல்லாமல் ஓடி வந்து விட்டீர்கள். வாங்க வாங்க, வாழ்க பல்லாண்டு. மன்னர் மன்னா, அழைத்த விவரம்? அழைத்த விவரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமா, ஏனென்றால் நகரத்தை சுற்றி பார்க்கக்கூடியவர் நீங்கள். உண்மைதான். நகரத்தில் என்ன பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், இந்த தெலுங்காபுரியிலே என்ன பேசி கொள்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டு அதனால தங்களை அழைத்திருக்கின்றேன். வரும் பொருள் உரைப்பது மந்திரி கழகு. ஓஹோ, கேளுங்கள் மன்னா. இருந்தாலும் கூட ஆலயங்கள் தோறும் 6 கால பூஜை என்பது குறையில்லாமல் நடந்து வருகிறதா, இல்லை குறை என்பது இருந்து கொண்டிருக்கிறதா? மன்னர் மன்னா, சொல்லுங்க. நமது நாட்டில் உங்கள் ஆட்சியில் காலை மாலை உச்சி என்று அழைக்கக்கூடிய 6 கால பூசைகள் வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதில் எவ்வித குறையும் கிடையாது மன்னர் மன்னா. அதில் குறை என்பது இல்லை, கிடையாது கிடையாது. இருந்தாலும் கூட நீங்கள் இருக்கின்ற பொழுதுலே குறை என்பதே வரக்கூடாது. அவங்க வேலையை அவங்க பார்த்து இருக்கிறாங்க. என்னடா விளையாடுறீங்க? சிரிப்பு சத்தம் படாம விளையாடுங்கடா. கேளுங்கள் மன்னா. அப்படி இருக்கின்ற காரணத்தினாலே ஆலயங்கள் தோறும் 6 கால பூஜைகள் என்பது சரியாக நடந்து வருகிறது. அதில் குறை என்பது இல்லை, கிடையாது. இருந்தாலும் கூட மக்கள் இட்ட வெள்ளாமைகள் செழிப்பாக இருக்கணும் என்றால் பருவமழை பொழிய வேண்டும். ஆமா, பருவமழை மாதம் மும்மாரியும் வருஷம் ஒரு பொன்மாரி பெய்து வர வேண்டும். அது வருகிறதா, நடந்து வருகிறதா? மன்னர் மன்னா, சொல்லுங்க. அதாவது பருவமழை மிக சிறப்பாக மாதம் மும்மாரியும் வருட ஒரு பொன்மாரியும் பெய்து மக்களிட்ட வெள்ளாமை இனத்தும் சீரும் சிறப்பாக விளைந்து வருகிறது. அது எவ்வித குறையும் கிடையாது மன்னர் மன்னா. குறை என்பதே இல்லை, கிடையாது கிடையாது. அமைச்சர் அவர்களே, அது மட்டுமல்ல, கல்விக்கு நிகரது என்று சொல்வார்கள். நமது நாட்டிலே கல்வி என்பது சரியாக கற்று வருகின்றார்களா, இல்லை குறை என்பது இருந்து கொண்டிருக்கின்றதா? மன்னர் மன்னா, நமது நாட்டில் கல்வி செல்வம் சிறப்பாக கற்று வருகிறார்கள். அதில் எவ்வித குறையும் கிடையாது. அதில் குறை என்பது கிடையாது கிடையாது. அமைச்சர் அவர்களே, அது மட்டுமல்ல, 6 மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரமும் 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தலும் கூணு குருடு செவிடு சப்பானி என்ற போட்டவர்களுக்காக தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்வார்கள். உண்மைதான். அந்த அன்னதானத்தை நிதானமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்களா? 6 மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரமும் 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் அமைத்து அங்க வரும் நொண்டி நொடம் கூணு குருடுகளுக்கு தான தர்மத்தை ஏராளமாக வழங்க செய்கிறீர்களவா? மிகச் சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கிறோம். அதில் எவ்வித குறையும் கிடையாது மன்னர் மன்னா. அதில் குறை என்பது இல்லை. ஆமா ஆமா. அமைச்சர் அவர்களே, என்னை பற்றி இந்த நாட்டு மக்கள் புகழ்ந்து தானே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். மன்னா, என்னங்க? உங்களுக்கு 60 வயதாகி கொண்டிருக்கிறது. ஆமா. உங்கள் மனைவி மகாராணி அம்மாவுக்கு 50 வயது. ஆமா. இது வரலையும் பிறந்த குழந்தைகள் அனைத்தும் இறந்து பிறந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு பிறகு நம்ம நாட்டை ஆள்வதற்கு ஆண் வாரிசு இல்லையே என்று நமது குடிமக்கள் எல்லாம் குறையாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள் மன்னா.
உண்மைதான். நான் வேண்டாத தெய்வம் அல்ல, போகாத கோயில் அல்ல. ஆனால் குழந்தை பிறக்கிறது, பிறந்து பிறந்து இறந்தே போகிறது. ஆமாம், என்ன செய்வது, காலங்கள் கடந்து கொண்டே வருகிறது. இருந்தாலும் கூட நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகமே வருகிறது. ஏனென்றால் இந்த கோட்டை கருப்பாய் எனது நாட்டு, அதாவது இந்த நாட்டுக்கு ராணியாக இருக்கின்றவள் என் மனைவி கோட்டை கருப்பாய் நிறைமாத கற்பனையாக இருக்கிறாள். யார் நிறைமாத கற்பனை இப்பொழுது? ஆமா, வயசு 55 ஆகுது. பெண்கள்லாம் கூட்டமாக சென்று கொண்டிருக்காங்க. ஆமா, என்ன காரணமும் தெரியவில்லை, தெரியல. ஆமா, ஆனா இதற்கு முன்பதாக புருஷா பார்த்தது யாரு? இறந்து போன குழந்தைகளுக்கெல்லாம் மருத்துவதி பாட்டி. ஆமா, அந்த பாட்டி கிட்ட நீங்க வேகமா போய் மாதிரி கோட்டை கருப்பாய் இடுப்போல் ஏற்பட்டிருக்கிறது, அதனால பிரசவத்துக்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், அழைத்து வர சொன்னார் என்று அழைத்து வர வேண்டும். அப்படியே ஆகட்டும் அண்ணா. ஆமா மகாராஜா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நமது தொண்டு தொட்டு அரமனையில பிரசவம் பார்க்கிற பாட்டிக்கு வயசாகி போச்சு. ஆமா, மண்டே பிடினா கொண்டையை பிடிக்குது, கொண்டையை பிடினா காலை பிடிக்குது. ஆமா, அதனால் நம்ம பெருமாள் தேவம்பட்டியில் யாராவது பிரசவம் பார்க்க தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு மகாராணி நமக்கு பிரசவம் பார்க்க சொல்லுவோம். அப்படி ஆகட்டும். சம்பளத்தை நீங்க கொடுத்துருங்க. உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. ஏனென்றால் மருத்துவதிக்கோ வயது 97 வயசு ஆகி போச்சு. ஆமா ஆமா, இதனால் கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. எந்திரிச்சு வருது, வாத்தா வாத்தா. அதான் இன்னைக்கு வருதா? வாத்தா, அப்படியே பின்னாடி வாங்க. நீங்க நம்ம பேசிட்டு இருக்கிறதோ வந்துருச்சு. சரி, பிரசவம் பார்க்க இங்கதான் வருது. ஆஹா, புள்ளைய தூக்கம். ஆயா ஆயா, பிரசவம் பார்த்து பிள்ளைங்க என்ன போச்சே, போச்சா? பாடா தங்க கட்டி. சரி மேடம், இருந்தாலும் பரவாயில்லை. உள்ளே ஒரு பாட்டி இருக்கின்றது. ஆமா, அந்த பாட்டியை அழைத்து தகுந்த ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். அப்படி ஆகட்டும். பாட்டி, ஒரு மைக் இருந்தா உள்ள முடியா? இதை தூக்கணுமா? இருந்தா போட்டு கொடுங்க. பாட்டி, முட்டை பெசாமறா. என்னடா 4 முட்டை? சத்தம் போடாதீங்க, சத்தம் போடாதீங்களா? அரமனையில் குழந்தை பிறக்க போதுடா, பெசாம இருக்கடா. பாட்டி, கிழவிக்கு கண்ணும் தெரியல, காதும் கேட்கல. பாட்டி பாட்டி இத்தனை சத்தம் கூப்பிடுறேன்னு கேக்குதா? ஏன் பாட்டி கேட்கலையா? பாட்டிக்கு இதுக்கு மேலே நம்மளால் சத்தம் போட முடியாது. கருப்பசாமி ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. எப்போவும் 3:30-4 மணிக்கு இன்றைக்கி நம்ம பெருமாள் தேவம்பட்டிக்காக ஒரு வெகு சீக்கிரமாக கருப்பை விடலாம்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து யாரும் போயிடாதீங்க. எப்படி கடந்த ஆண்டு சின்ன குழந்தைகள்லாம் அருள் வந்து ஆடினதோ அந்த சீனெல்லாம் இருக்குது. தயவு செய்து யாரும் போயிடாதீங்க. தூக்கம் வந்தால் கூட இங்கேயே படுங்க. தூக்கம் வந்துச்சுன்னா போங்க, டீ கடைக்கு போங்க, டீயே சாப்பிடுங்க, நீங்களே காசை கொடுத்துருங்க. இந்த தூங்குறவங்களை மட்டும் பிறண்டு படுக்க சொல்லுங்க. ஒரு பக்கமாக படுத்தா கரையான் பிடிச்சிரும். ஆமாம் பாட்டி. ஹலோ ஹலோ பாட்டி, டேய் ஹலோ ஹலோ ஹலோ. ஏன்டா பேராண்டி கூப்பிடுற? ஆண்டா வேறாண்டியா? பாட்டி, அரமனையில் என்ன சத்தம்னு கேட்டேன். அரமனையில் மகாராணி அம்மா கர்ப்பமா இருக்கா? மகாராணி கர்ப்பமா இருக்குதா? ஆமா, கர்ப்பமா இருக்காங்க. சரி, அது என்னன்னு பாருங்க பாட்டி. என்னடா எனக்கு கண்ணு தெரியல, காது கேட்கல. ஆமா, செத்தும் தலைவி மாட்டுக்கிறீங்க. ஏல பேராண்டி, சொல்லுங்க பாட்டி. மகாராணி அம்மாவுக்கு வயிற்ற வலிக்குதான். சரி, நீ என்ன பண்ற? ஓமத்திரகம் கொண்டாந்து கொடுற. அது அலமாரில் இருக்கு, எடுத்துக்கங்க பாட்டி. விளக்கண்ணே? யார விளக்கண்ணுங்கிறீங்க? அட விளக்கண்ணே எங்கடா இருக்கு? விளக்கண்ணையும் அலமாரில் இருக்கு. நானும் போகாத இடம் இல்லை, பிரசவம் பார்க்காத இடம் இல்லை. சரி, இந்த நல்ல தேங்காவுக்கெல்லாம் நான் தாண்டா பிரசவம் பார்த்தேன். யாருக்கு? நல்ல தேங்காவுக்கு. அடி கிளட்டு முல்ல, நல்ல தேங்காய் இல்லை, நல்ல தங்கால். முண்டை கிட்ட நின்னா விளக்கமாரி பிஞ்சு போயிடும். சரிங்க பாட்டி, நல்ல தங்கால், நல்ல தங்கால், நல்ல தங்கால். அவங்களுக்கு நீங்க தான் பிரசவம் பார்த்தீங்களா? அந்த அம்மாவுக்கு நான் 7 பிள்ளைய நான் தான் பிறக்க செய்தேன். அதான் 7 பிள்ளையும் மானாமதுரை கிணத்துக்குள்ள போட்டு நல்ல தங்காவும் இறந்து போச்சு. ஒரு ராசி. அப்புறம் யாருக்கு பாத்தீங்க? அந்த அம்மா புள்ளையோடவா போயிருச்சு? ஆமா. ஆட காடவாள. அப்புறம் யாருக்கு பாத்தீங்க? அப்புறம் அந்த அரிச்சு தின்னு வீடு நல்லா இருக்குதா? யாரு? இந்த அரிச்சு தின்னு பொண்டாட்டி சந்தில மிதி. உன்னை பொந்துல மிதி. பொந்துல மிதிக்கிறியா? சந்தில மிதியா?
சந்திரமதி 56 தேசத்தை ஆண்ட அரிச்சந்திரன் பொண்டாட்டி சந்திரமதி. ஏன்டா வளர்ற? என்னமோ நீ வளரவும் நானும் வளர்றேன் இப்போ. சரி. சந்திரமதி அம்மாள். ஏல பேராண்டி சொல்லுங்க பாட்டி. அந்த சந்திரமதி அம்மாவுக்கும் நான் தான் பிரசவம் பார்த்தேன். அட நல்லா சொல்லுங்க பாட்டி. சந்திரமதி. ஆமா சந்திரமதி. அவங்களுக்கு நீங்க தான் பிரசவம் பாத்தீங்களா? ஆமாடா, லோகிதாசன் ஒரு பிள்ளை பிறந்தேன். என்ன தாசன்? நோகதாசன். லோவிதாசன். அதுதான் உங்க ராசி. அவனை பாதிலே பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டான். ஏன்டா? நீங்க பார்த்த கை ராசி. ஆடா பாவி பயல. அப்புறம் யாருக்கு பாத்தீங்க? இந்த 5 குஞ்சா பாண்டவர் இருக்காங்கல்ல. யாரு? இந்த 5 குஞ்சா பாண்டவர்கள். 5 குஞ்சமாத்த வரா? ஆமாடா, 5 பஞ்ச பாண்டவர்கள். பஞ்ச பாண்டவர்களா? இந்த தர்மர், வீமன், அர்ச்சுனன், நகுலன், ஜகாதேவன் இந்த 5. அடா ஆமாடா, அந்த குண்டி தேவி இருந்தால. ஆமா, குண்டி தேவி. அவங்களுக்கு நீங்க தான் பிரசவம் பாத்தீங்களா? ஆமாடா. உங்க ராசி நல்ல ராசியா தான் கடை வனவாசம் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. சரி சொல்லுங்க பாட்டி. உங்க அம்மாவுக்கும் நான் தான் பிரசவம் பார்த்து நீ பிறந்திருக்க. எங்க அம்மாவுக்கு நீ பார்க்கல, எங்க அம்மாவுக்கு எங்க பாட்டி பார்த்துச்சு. அப்படியாடா? ஆமா பாட்டி. ஏல பேராண்டி. சொல்லுங்க பாட்டி. மகாராணி அம்மா முக்கூரா என்னன்னு பாருங்க. பாக்குறடா இருடா. பாருங்க பாருங்க. என்னம்மா? கண்ணு கேட்கல, காது தெரியல. கண்ணு கேட்காது, காது தெரியாது. ஏல பேராண்டி. சொல்லுங்க பாட்டி. அப்புறம் இந்த மைக் செட்டுக்காரருக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன். மைக் செட்டுக்காருக்கா? ஆமாடா. ஐயா, இந்த ஈஸ்வரி மைக் செட்டு ஈஸ்வரி மைக் செட்டுக்கு மண்டல மாணிக்கத்தில் இருக்க. ஆமா. ஓஹோ, அவங்களுக்கு நீங்க தான் பிரசவம் பார்த்தீங்க. இன்னைக்கு கூட பெருமாதேவன் பட்டி வந்திருக்கிறாரா? அப்புறம் இந்த யூடியூப் சேனல் போட்டிருக்காரு பாரு. ஆமா, அவருக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன். கமுதி தேவர் யூடியூப் சேனல். ஆமா. அவங்களுக்கு நீங்க தான் பிரசவம் பார்த்தீங்களா? ஆமா. 2 பேரும் நல்லா தான் உட்காந்துருக்குறாங்க. ஏன் ஏதாவது செய்ய சொல்றியா? இல்ல இல்ல, நல்லா உட்காந்துருக்காங்க. சரி சரி. சொல்லுங்க பாட்டி. அப்பறாண்டா பேராண்டு மகாராணி அம்மா முக்குனாலா? சரி. 3 முக்குனா. மச எங்க? 3 முக்குனாலா? மச என்ன ஆமாங்கிற? நீ பாத்தியா? என்ன பாட்டி சத்தத்தையே காணா? 3 முக்குனாடா. 3 பொம்பளை புள்ள பிறந்திருக்குது. சத்தம் பண்ணுமா? மகாராஜா நடராசனே வந்து கூட்டி வேலை. பாட்டி பாட்டி. ஐயோ பாட்டி, இடுப்பு வலி தாங்க முடியல அம்மா. பாட்டி பாட்டி பாட்டி. ஏ கிளவி கிளவி. ஏன்டா இப்பதான் மகாராணி சத்தம் கேக்குது. இப்பதான்டா 3 பிள்ளை பிறந்திருக்குது. என்ன குழந்தை பாட்டி? என்ன குழந்தை? பொங்கல பிள்ளை. எனக்கு ஒரு சந்தேகம். உங்களுக்கு காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது, எப்படி பொம்பளை பிள்ளைன்னு கண்டுபிடிச்சீங்க? இத மட்டும் நீ நூனாயமா கேளுடா எங்க போனாலும். இல்ல, உங்களுக்கு கண்ணு தெரியாதுல்ல, எப்படி கண்டுபிடிச்சீங்க? அட பொம்பளை பிள்ளைன்னா முடிச்சிருக்காது. சரி. ஆம்பளை பிள்ளைன்னா 3 முடிச்சிருக்கும்டா. என்ன முடிச்சு? அட ஆம்பளைகளுக்கெல்லாம் பாருவே தொண்டையில முடிச்சிருக்கும். தடை பிடிச்சு பார்த்தா பொம்பளை பிள்ளைக்கு வந்து தொண்டையில முடிச்சிருக்காதரா. சரி, இப்ப பெண் குழந்தை பிறந்துருச்சு. ஆமாடா. மகாராஜா வாருங்கள் மகாராஜா. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. என்ன நீங்க நல்லா போட்டிருக்கிறீங்க. ஏன்டா சிரிக்கிறீங்க? நீங்களே நீ மாட்டி விட்டுருவாங்களே பாரு. சொல்றீங்களே மகாராஜா. என்ன குழந்தை வரத்துக்கு மக்களுக்கு தான தர்மத்தை வாரி வழங்கி போட்டீர்களவா? ஆமா. அன்னதானம், சுரணதானம், இப்படி அந்த போட்ட ஓடி வீண் போகல. ஒரே பிரசவத்திலே 3 பெண் குழந்தை பிறந்து விட்டது. 3 பெண் குழந்தைகள். ஆமா. ஆஹா, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. ஆமா ஆமா. அமைச்சரே, மகாராஜா. ஐயா, அவர் மறுபடியும் சத்தம். ஐயோ ஐயோ ஐயா ஐயா ஐயோ மந்திரி. ஏ கிளவிக்கு என்னடாச்சு? ஐயா அம்மா கைய விடு. கைய விடுறா அவரா? ஐயா கைய விடு. அல்ல கைய புடுறானே, கைய விடுவா. ஏதோ பாருங்க பாட்டி. ஐயா மந்திரி. ஐயோ ஐயா
என்ன நடக்குதுன்னு தெரியல அரமனைக்குள்ள. பேராண்டி சொல்லுங்க பாட்டி. என்னடா பண்ற? என்ன பாருங்க பாட்டி. பாக்குறேன்டா மகாராணி அம்மா. பாட்டி ஐயோ ஐயோ பாட்டி பெரட்டி வலிக்குது பாட்டி. பெரட்டி பெரட்டி. ஐயோ பாட்டி என்னால முக்க முடியல பாட்டி. நீ ஒரு முக்குடி பாட்டி. பாட்டி பேராண்டி சொல்லுங்க பாட்டி. இதெல்லாம் மகாராணி அம்மனால முக்க முடியலையா? நான் வேணா ஒரு 4 முக்கு முக்கட்டுமா? இடம் நாரி பேரு கலட்டு முண்டை என்னன்னு பார்த்து சொல்லி தொலைங்க. ஏன்டா நான் முக்க போறேன்னா மட்டும் உனக்கு அலட்சி ஆகி போயிருதுடா. என்னன்னு பாருங்க பாட்டி. ஏல பேராண்டி சொல்லுங்க பாட்டி. இப்ப ஒரு புள்ள பிறந்திருக்குதுடா. என்ன புள்ள? இது பொங்கல புள்ள. பொங்கல புள்ளையா? ஆமாடா. பெண் குழந்தை பிறந்திருக்குது. மறுபடியும் எத்தனை குழந்தை? மறுபடியும் தாண்டா. எத்தனை? மொத்தம் 4 புள்ள பிறந்திருக்கு. ஐயோ முத 3 இப்ப 4. இப்ப 4 முதல்ல உடனே மகாராஜாவுக்கு தெரிவிக்கிறமே. வாருங்கள் மகாராஜா. அமைச்சர் சொல்லுங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. என்னங்க நீங்க நல்லா ஏறி இருக்கிறீங்க. யாயா எப்படி மொட்டை மொட்டையா சொல்றப்பா? குழந்தை வரத்துக்கு மலைமலையா ஏறினீங்க. ஆமா. பழனி மலை, சபரிமலை, விராலிமலை, இப்படி மலைமலையா ஏறினீங்கல்ல. ஆமா ஆமா. குழந்தை வரத்துக்கு ஏறின ஏத்த வீண் போகல. ஒரே பிரசவத்துல 7 பெண் குழந்தை பிறந்து விட்டது மகாராஜா. 7 குழந்தைகள். ஆமா. என்னை பற்றி எவ்வளவு கேவலமாக பேசினாங்க. ஆமா ஆமா. பிள்ளை பெறாதவன் என்று ஆமா கேவலமாக இழிவாக பேசினாங்க அல்லவா? யார் யார் எங்கெங்க பேசினாங்களோ அங்கெல்லாம் சென்று கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்துல 7 குழந்தை பிறந்திருக்கிறது என்று தெரிவித்துட்டு வர வேண்டும். வேணாம் மகாராஜா. இந்த பூலோகத்தில் ஒரு குழந்தை 2 குழந்தை பிறப்பது அரிது. அது ஒரே பிரசவத்தில் உங்கள் மனைவி மகாராணி அம்மாவுக்கு 7 பெண் குழந்தை பிறந்திருக்குது. கண்ணரிசலுக்கு தப்பலாம், கல்லரிசலுக்கு தப்பலாம். உண்மைதான். கண்ணரிசலுக்கு தப்ப முடியாது. ஒரே பிரசவத்துல 7 குழந்தை பிறந்தது போச்சு. குழந்தைகளுக்கு கண்ணரிசலுக்கு தப்புனாலும் கண்ணப்பனுக்கு தப்ப முடியாது. ஆமா யாரா? அதனால் இந்த குழந்தையை சில காலம் யாருக்கும் தெரியாம நம்ம அரண்மனைக்கு பின்புறமாக ஒரு 4 சுத்து கோட்டை அமைத்து அதற்குள் ஒரு நந்தவனத்தை ஏற்பாடு செய்து சில காலம் யாருக்கும் தெரியாம வளர்த்து விடலாம் மகாராஜா. அருமையான யோசனை அமைச்சரே. மகாராஜா அதே போல 4 சுத்து கோட்டை கட்டி நந்தவனம் அமைத்து அதற்கு நந்தவனம் அமைத்து ஆடிப்பாடி விளையாட செய்து தங்கள் காவலாக அண்ணனுக்கு அண்ணனாகவும் மந்திரிக்கு மந்திரியாகவும் இருந்து அந்த குழந்தைகளை சீரஞ்சிறப்போடு வளர்ப்பது உங்கள் கடமையாகும். அந்த போதையிலையா? அதாவது என்ன சொல்ல போறேன்னா, அதாவது என்ன போதை நீங்க போதெல்லாம் சொல்லல, எப்போது போதைன்னு சொல்ல அப்படிங்களா? சரிங்க மகாராஜா. இருந்தாலும் கூட குழந்தைக்கு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம்? அப்படி மச்சான் வாயில வர மாதிரி வைக்கணும். வாயில வர்றது மாதிரி வாயில யாருமே கேட்காத பேரு, யாருமே கூப்பிடாத பேரா இருக்கணும். இது வரைக்கும் யாருக்குமே வச்சிருக்க கூடாது அப்படி ஒரு பேரு. ஆமா. நீங்க வாழ்வதோ தெலுங்காபுரி சீமை. ஆமா. இப்ப நம்ம பூலோகத்தில் பல பெண் தெய்வங்கள் இருக்குது. காளியம்மன், மாரியம்மன், துர்க்கை, பிடாரி, முத்தாளம்மன், பகவதியம்மன், இப்படி பல தெய்வங்கள் இருக்குது. ஆண் தெய்வங்கள் முனீஸ்வரர், ஆமா, கருப்பசாமி, ஆமா, இப்படி பல தெய்வ ஐயனாரு, இப்படி பல தெய்வங்கள் இருக்குது. ஆனா உங்கள் மகாராணி அம்மாவுக்கு உங்கள் மனைவிக்கு பிறந்தது பெண் குழந்தை. ஆமா. இந்த பெண் தெய்வத்துக்கெல்லாம் மாற்று பெயர் என்ன தெரியுங்களா? என்ன பேரு? தெலுங்காயி. ஓ, தெலுங்காய் அருமையான பேராச்சு. அமைச்சர் அவர்களே, மகாராஜா, எனது அருமை 7 செல்வங்களுக்கும் தெலுங்காய் என்று ஒரே பேராக வைத்திருக்கிறீர்கள். இந்த குழந்தை பிறந்த விஷயத்தை யாரிடம் சொல்லிடக்கூடாது. சொல்ல மாட்டேன் மகாராஜா. அழகர்மனை செல்ல வேண்டும். செல்றேன். 6 கால பூஜைகள் நடத்த வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த விவசாயிகளே, அதாவது சேத்துல கை வச்சா தான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். சரி. அப்படி இருக்கிற காரணத்தினால இந்த விவசாயிகளை பாராட்டி ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு வர வேண்டும். பாட்டு நீங்க பாடிட்டு போங்க. விவசாயிகளை பத்தி பாடணுமா மகாராஜா? காணாவில் பாடுவோமா, சினிமாவில் பாடுவோமா? காணாவில் எல்லாம் காணாங்கிறாங்க. காணாவில் தான் பிடிக்குமா? ஆட உழுது போட்டேன், ஆட்டு உரமும் நல்லா போட்டேன்,